Praise the Lord. நல்லா கைதி சொல்லுங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. முதல் நாள் ஆல்மோஸ்ட் தொடங்கிட்டோம். நேற்று வந்து சேர்ந்து டயர்டாகி நேற்று மாலை அற்புதமான திருப்பலியோடு இப்பொழுது நாம் முதல் நாளை தொடங்கி இருக்கிறோம். இந்த தியானத்தில் என்னவெல்லாம் எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கிறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மனநிலை மாற வேண்டும். பிரதர் அங்கதான் நிக்கணுமா இல்ல அப்படிலாம் போலாமா? அங்கேயே தான் நிக்கணுமா? அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்க இங்கேயே நிக்க சொல்றாங்க. எனக்கு அது மாதிரி வரதான் பிடிக்கும். ஓகே, என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க இந்த தியானத்துல? இறை வார்த்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இறை பிரசன்னத்துல இருக்கணும், பின்னாடி 2-3 ஆன்மாக்கள் ஆண்டவரை போற்றணும். யார் சொன்னது? எக்ஸலண்ட். ஆண்டவரை போற்றணும். அப்புறம் ஆண்டவரை முழுமையாக அறிந்து அதன்படி செயல்படணும். ஃபுல் கன்வர்ஷன். யாரும் குணப்படுத்துதல் தேடிலாம் அங்க வரலையா? ஹீலிங் வேணும். குட், வெரி குட். நல்ல படிப்பு கொடுக்கணும், இறை வேண்டலும் இருக்கும். சரி, இதெல்லாம் நம்மளுடைய தேவைகளாக இருக்கும் பொழுது இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த தியானத்துல நீங்க எப்படி கலந்து கொள்ள வேண்டும், எந்த மனநிலையோடு கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை மட்டும் ஒரு இந்த தியானத்தை தொடங்குற ஒரு இன்ட்ரோ டாக்கா கொடுக்க ஆசைப்படுகிறேன். பைபிள்ல உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரங்கள்லாம் யாரு? பேசாதவங்க பேசுங்க பார்ப்போம். பேசாதவங்க பேசுங்க. இயேசுவை பிடிக்குமா? பைபிளில் உள்ள கதாபாத்திரங்கள், கேரக்டர்ஸ்: யோபு, ஆபிரகாம், மோசஸ், தாவீது, ரூத்து, யூதாஸ் இஸ்காரியத். அவரும் நல்ல மனுஷன் தாங்க. அவரும் நல்ல மனுஷன் தான். பாவம் சூழ்நிலை எப்படி அவர் இதாயிருச்சு. வேற யோனா, ஜூடித்து, மாதா. வெரி குட். அவங்க விட்டீங்க பாருங்க. எங்க கொண்டு வந்து மாதா வைக்கிறோம்? ஐயா மாதா, மரியா. வெரி குட். ஓகே, எனக்கு பிடிச்ச கதை, நான் ஒரு விவிலிய வகுப்பு எடுக்கிறதுனால, பேராசிரியர் சொல்லிக்க மாட்டேன், விவிலிய வகுப்பு எடுக்கிறதுனால எனக்கு பிடிச்ச கதாபாத்திரங்கள் 4-5 பேர் இருக்கிறாங்க. அதுல இந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றதை வச்சு நீங்க ஆப்போசிட்டா யோசிக்கணும், உடனே கண்டுபிடிச்சிருங்க. அவர் என்னை மாதிரி உயரமா இருப்பார். சக்கேயு. கரெக்டா ஒரே பாயிண்ட்ல பிடிச்சிட்டீங்க பாருங்க. சக்கேயு குள்ளமா. அதான் சொன்னேன், எனக்கு ஆப்போசிட்டா சொல்லுவேன்னு சொன்னேன் நான். அந்த சக்கேயு கதை உங்களுக்கு தெரியும்ல. இயேசு வருவாரு, அவர் பார்க்க ஓடுவாரு. எந்த மரத்தில் ஏறி நிற்பார்? காட்டு அத்தி மரத்தில் ஏறி நிற்பாரு. அப்புறம் இறங்கி வான்னு சொன்னோன்னு போயிடுவார். இது நீங்க அந்த நிகழ்வை பைபிள்ல படிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அதுல உள்ள டீட்டெயில்ஸோட, நான் சொல்ற போல டீட்டெயில்ஸோட நீங்க அதை படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் வாயில கையை வச்சிருவீங்க. மை காட், இப்படி ஒரு மனுஷனா அந்த ஆளு அப்படிங்கிற அளவுக்கு பாசிட்டிவா அதுல விஷயங்கள் இருக்குது. எனவே இந்த தியானத்துல நீங்கள் சக்கேயு கொண்டிருந்த மனநிலையோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா?
பைபிள் வச்சிருக்கிற எல்லாருமே பைபிள் எடுத்து அதை தொட்டு இறை வார்த்தையை பார்க்கும் பொழுதுதான் அது நமக்குள்ள மனசுக்குள்ள போகுது. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கவனிச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு வரியே இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சுட்டு வாங்க. எல்லா வார்த்தையும் முக்கியம். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கே சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவா இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவா இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இப்ப ஒரு சின்ன ஹோம்வொர்க். இந்த சக்கேயு அப்படிங்கிற அந்த மனுஷன் எப்படியாப்பட்டவர், அவர் யார் அப்படின்னு சொல்லி லூக்கா நமக்கு பல தகவல் கொடுக்கிறார். என்னென்ன விஷயங்கள் அவரு சக்கேயை பத்தி பேசுறாருன்னு பாருங்க. முதல்ல நீங்க எங்க போறீங்க பாருங்க. எல்லாருமே எடுக்க முன்ன எதை நம்மளை அட்ராக்ட் பண்ணுது? செல்வம் தான் அட்ராக்ட் பண்ணுது. அவர் யாரா? செல்வந்தர், ரிச் மேன். சும்மா நம்மள மாதிரி இருந்தா நம்ம செல்வந்தர்னு சொல்லுவாங்களா? உண்மையிலே காசு பணம் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் லூக்கா நற்செய்தியாளர் அவரை பற்றி விவரிக்கிறதுல முதல் கருத்தாக வைக்கிறார். அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு என்னவா இருந்திருப்பார்? செல்வந்தராக இருந்திருப்பார். வெரி குட், பாயிண்ட் 1. அப்புறம் என்ன வேலை செய்யறாருங்க? வரி தண்டுபவரின் தலைவன். அத அடுத்து போக போக விவரிக்கிறேன். அவருடைய அந்த ஜாப், அந்த வேலை எப்படியாப்பட்ட ஒரு வேலையாக இருந்துன்னு சொல்லிச்சு. அப்புறம் குட்டையா இருந்தார். ஓகே. அப்புறம் இயேசு யார் என்று பார்க்க விரும்பினார். மரத்தில், அதெல்லாம் ஓகே. அவரை பற்றி சொல்லுங்க. அவரை பற்றி விவரிக்கப்பட்ட விஷயங்கள். சரி விடுங்க, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவர் ஒரு பாவியானவர். அதுவும் கடைசியில் கொடுக்கிறார் லூக்கா. ஒரு பாவியின் வீட்டிற்கு இயேசு செல்கிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்ப அவர் செல்வந்தர், வரி தந்தவருடைய தலைவன். கடைசியில் அவர் யாரு? பாவி. யாரை தேடி இந்த இயேசு போறார்? பாவியை தேடி போகிறார். இயேசுவை தேடி இயேசு போறாரா? பாவியை தேடி போகிறார். ஓகே. அவர் ஒரு யூதரா, யூதர் அல்லாதவரா? ஒரு ஜூவா இல்ல ஜூ இல்லாதவரா? யாரெல்லாம் புரோவினத்தார்னு சொல்றீங்க? கை தூக்க பார்ப்போம். சக்கேயு ஒரு புரோவினத்தார் ஃபாதர். ஓகே. இல்ல ஃபாதர், அவர் ஒரு யூதர்னு சொல்றாங்க. கை தூக்க பார்ப்போம். எதுக்குமே கை தூக்காதான், தயவு செஞ்சு வெளில போயிருங்க. எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை உண்டு. எதுக்கு வம்பு? அன்புக்குரியவர்களே, யார்தான் வரி தண்டுபவர்களுடைய தலைவராக இருக்க முடியும்? யூதர் தான் இருக்க முடியும். அவர் ஒரு யூதர். அது வெரி வெரி முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்புறம் இவர் வரி தண்டுபவர்களின் தலைவர்னு சொன்னீங்கல்ல,
அது நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்ல அது என்ன அர்த்தம் தெரியுமா? அவரு தாங்க மாவட்ட கலெக்டர், வரி தண்டுபவர்களின் தலைவன். அப்படின்னா ஒரு மாவட்டத்தினுடைய டிசி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த பதவி உயர்ந்த பதவி. அதனால அவர் இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, வரி தண்டுபவர்களின் தலைவன் சொன்னாக்க என்ன அர்த்தம்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த மாவட்ட ஆட்சியர், அவரு தான் கலெக்டர். அப்ப ஒரு பக்கம் செல்வம் இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன இருக்குது? அவருக்கு அதிகாரம் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, ஃபேம் நேமோட இருக்கிறாரு. நீங்க ஆள் குள்ளமா இருக்கிறான்னு சொல்லிட்டு சக்கேயு ரொம்ப லேசா எடை போட்டுறாதீங்க. ஆள் குள்ளமாக இருந்தாலும் அதிகாரத்திலும் செல்வத்திலும் பெயர் புகழிலும் அவர் உயர்ந்திருந்த ஒரு மனிதன். அப்ப இந்த ஒரு பின்னணியோடு தான் அவர் எப்படி இயேசுவை தேடி போகிறாருங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து பாருங்க. எரிக்கோ வழியாக அந்த நகர வழியே போய் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அடுத்த கேள்வி, சக்கேயு அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்கேயு அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட்பர் கிடையாது. அருள்பொழிவு செய்யப்பட்டவர் தான் கிறிஸ்துன்னு அர்த்தம். மெசியாவும் கிடையாது, இம்மானுவேலும் கிடையாது, கடவுள் நம்மோடும் கிடையாது. பாவங்களிலிருந்து மீட்பவர். ஓகே, இப்ப தெரிஞ்சுக்கங்க, இயேசு அப்படின்னா the Lord saves, கடவுள் காப்பாற்றுகிறார். இயேசு என்ன அர்த்தம்? கடவுள் காப்பாற்றுகிறார், ஆண்டவர் காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்ப ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போல சக்கேயு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னசென்ட் அர்த்தம். சக்கேயு அப்புறம் என்ன அர்த்தம்? இன்னசென்ட். தமிழ் எப்படி சொல்லுவாங்க? அத அறியாதவர் கிடையாதுங்க, வெகுளியான மனிதர், கள்ளம் கபடற்ற ஒரு மனிதர். அந்த அர்த்தம் சொல்றேன், அவர் இல்ல, அந்த அர்த்தம். அப்ப சக்கேயுன்னா நம்ம சொல்லுவோம்ல, ஒரு வெகுளியான ஒரு ஆளா இருக்கிறாரு, கள்ளம் கபடற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார், ஒரு குழந்தைத்தனம் உள்ள, குழந்தை மனம் கொண்ட ஒரு மனிதரை போல இருக்கிறார். அதுதான் சக்கேயுன்னு அர்த்தம். ஆனா உண்மையில இவர் குழந்தை மனம் கொண்ட மனிதனாக இருந்தாரா? நீங்க சக்கேயு நீங்க சர்வசாதாரண இடம் போட்டவே கூடாது, நான் சொல்றேன்ல. ஏன் அப்படின்னா, இந்த வரி தண்டுபவர்களின் தலைவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கிறார்ல, அதுக்கு எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பான்? அத்தனை பேரையும் பின்னுக்கு தள்ளி இந்த மனுஷன் அந்த பதவியை வாங்கி இருக்காருன்னு சொன்னா இவர் லேஸ்பெட்டாக இருந்திருப்பாரா? பொலிட்டிக்கலி வெரி பவர்ஃபுல். ஏன்னு கேளுங்க, அங்க அந்த எருசலேம் இந்த பகுதிகளை இஸ்ரேலை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சி எந்த ஆட்சி? ரோமை ஆட்சி. சோ ரோமையிலிருந்து இங்க உள்ள மக்களை தான் அவங்க நியமிச்சு வரி தீட்ட, வரி வசூலிக்க அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்ப அந்த வரி வசூலிக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? இப்ப எப்படி இன்னைக்கு நம்ம ஊர்ல பஞ்சாயத்துல ஊர் தலைவர் இருக்கிறாரோ, அவருக்கு மேல அடுத்த ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களோ, அதுக்கு மேல அப்படி அந்த மாவட்டத்துல வரி வசூலிக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் யாரு? சக்கேயு. அப்ப 1000 கணக்கில் இருப்பாங்களாம். எத்தனை பேர் வரி வசூலிக்கிறவர் இருப்பாங்களாம்? 1000 பேர் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் தலைவராக வரக்கூடியவர் தான் இந்த சக்கேயு. சரி, இந்த வரி வசூலிக்கிறதுல என்ன வித்தியாசம், என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ரோமை அரசு அங்கே என்ன சொல்லும்? இந்த வரி வசூலிப்பவனுடைய தலைவனை பார்த்து சொல்லும், இந்த பாருப்பா, வீட்டு வரி எனக்கு நீ தர வேண்டியது 1000 ரூபா, அதுக்கு மேல நீ எது வேணாலும் விதிச்சுக்க, அதை நீ எடுத்துக்க, ஆனா எனக்கு நீ என்னத்தை கொடுத்துரு? 1000 ரூபாய் கொடுத்துரு. இப்ப சக்கேயு என்ன செய்வாரு? அந்த வரி தண்டுபவரை கூப்பிடுவார், இந்த பாரு, நீ 3000 ரூபா வாங்கு, 500 ரூபா நீ எடுத்துக்க, 1000 ரூபா அங்க போயிடணும், மிச்சம் எவ்வளவு இருக்குது? 1500 யாருக்கு வந்துடணும்? எனக்கு வந்துடணும். அப்ப ரோட்டு வரி, ரோடு வரி, வீட்டு வரி, ஆள் வரி, உறுப்பினர் வரி, தண்ணி வரி, கோயில் வரி, ஏகப்பட்ட ஜிஎஸ்டி அப்படியே போட்டிருக்காரு சக்கேயு.
அப்ப நீங்க நினைச்சு பார்க்கணும், என்ன வேணாலும் வரி வசூலிச்சுக்கலாம். அப்படியாப்பட்ட பதவிக்கு எத்தனை பேர் போட்டி போட்டிருந்திருப்பாங்க. அப்ப அவ்வளவு போட்டிகள் மத்தியிலையும் இந்த மனுஷன் ஜெயிச்சு வந்து ஒரு வரி வசூலிப்போட தலைவனாக வந்திருக்காருன்னு சொன்னா எவ்வளவு காசு அவர் வந்து செலவு பண்ணியிருந்திருக்கணும். முதல்ல அந்த பதவிக்கு வர்றதுக்கு காசு மட்டும் செலவு பண்ண போதுமா? பொலிட்டிக்கல் நமக்கு என்ன இருக்கணும்? இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும். அவனை பிடிக்கணும், இவரை பிடிக்கணும், அவரை பிடிச்சு அங்க பிடிச்சு இங்க பிடிச்சு வரி தண்டுபவரா வர்றது ஈஸி, வரி வசூலிக்கிற வர்றது ரொம்ப ஈஸி, ஏதோ கொஞ்சம் அப்படி கொடுத்தா போதும். ஆனா அவர்களுக்கெல்லாம் தலைவனாக வர்றான் அப்படின்னா இந்த மனுஷன் உண்மையிலேயே பவர்ஃபுல்லான ஒரு ஆளா வந்திருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் தாங்க இவரு. அப்ப அந்த மனுஷன் பார்க்காத காசு கிடையாது, பார்க்காத பதவி கிடையாது, பார்க்காத அதிகாரம் கிடையாது. இவர் தான் கிங் மாதிரி அங்க இருக்கிறாரு. அப்ப எத்தனை பேர் இவர் தேடி போயிருந்திருப்பாங்க. அப்படியாப்பட்ட சக்கேயு தான் இன்னைக்கு யாரை தேடி வருகிறார்? இயேசுவை தேடி வருகிறார். இயேசுவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெரி புவர் மேன், ஆண்டவர் ஒண்ணுமே கிடையாது, படுப்பதற்கு கூட என்ன இல்லைன்னாரு, இடம் இல்லை, அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பார், நாடோடியாக சுத்திக்கிட்டு இருப்பார். அவரை தேடி தான் இந்த சக்கேயு வருகிறார். இரண்டாவது வசனத்தை வாசிங்க. இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். பாருங்க, அந்த சக்கேயுன்னு சொன்னா நான் உங்கள்கிட்ட அர்த்தம் சொன்னேன். என்ன அர்த்தம்? இன்னசென்ட், ரொம்ப வெகுளியான ஒரு மனிதன் சொன்னேன். அப்புறம் சக்கேயு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சுத்தமாக இருத்தல் அர்த்தம். சக்கேயுனா என்ன அர்த்தம்? டு பி கிளீன். இவர் சுத்தமான மனிதனாக இருந்தார உள்ளத்துல? இல்ல. அப்புறம் சக்கேயுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நிறைவான மனிதன். எஸ். இப்ப மூணாவது வசனத்துல இவர் எதற்காக தேடி வருகிறார்னு பார்க்கிறோம். யாராச்சும் வாசிங்க. இப்ப உங்கள்கிட்ட நான் உதவியை கேட்க விரும்புறேன். இப்படி ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு இந்த இயேசுவை தெரியாமையா இருந்திருக்கும்? கேள்விப்பட்டிருப்பார், பார்த்திருக்க மாட்டாரா? இந்த பாருங்க, அந்த சமாரியாவில் தான் டோல் பூத் இருந்துச்சு, வரி வசூலிக்கிற இடம் இருந்துச்சு. அப்ப அந்த வழியா தான் இயேசு கடந்து போகிறார், அங்கதான் சக்கேயு இருக்கிறார். ஆக விவிலிய அறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசுவும் ஒரு பாப்புலர் ஃபிகர், இயேசுவை எல்லாரும் என்ன செஞ்சிருந்திருப்பாங்க? தெரிஞ்சிருந்திருப்பாங்க. ஆக இவரு இயேசு யார் என்று பார்க்க போகல, இயேசு உண்மையிலேயே எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க போகிறார். Praise the Lord. Praise the Lord. அதனால இந்த இயேசுவை இவர் பார்க்காமல்ல, கேள்வி மட்டும் படல, நிச்சயமாக பார்த்திருப்பார். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பரிசேயர் சதுசேயர்கள்லாம் ஆட்களை அனுப்பி நீ யாருன்னு கேட்கிறாங்க, உன்னை பத்தி நான் போய் சொல்லணும், என்ன சொல்றதுன்னு கேட்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது சக்கேயுவுக்கு இந்த இயேசுவை தெரியும், பார்த்திருக்கிறாரு. ஆனா இப்பொழுது அவர் இயேசுவை பார்க்க வர்றது பிசிக்கலி, அவருடைய உடல் சார்ந்த பிரசன்னத்தை பார்க்க வரல, அவருடைய உள்ளம் சார்ந்த நிலையை பார்க்க வருகிறார். அதுதான் அதனுடைய விருப்பம், அதனுடைய அர்த்தம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வருகிறார். இந்த மனுஷன் பெருசா ஒன்றும் செய்யலைங்க, ஒரே ஒரு ஆசையோட வந்தார். அதுதான் இந்த ஆசை, இந்த இயேசுவை பார்க்க வந்தார். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வந்தார். இந்த ஆவல் இந்த தியானத்துல உங்கள்கிட்ட இருக்கணும். Praise the Lord. Praise the Lord. நல்ல கைதி சொல்லுங்க. Praise the Lord. இந்த ஒரு வாஞ்சை உங்கள்கிட்ட இருக்கணும். எப்படிப்பட்ட இயேசு இந்த இயேசு? எனக்கும் இந்த இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? அவரை நீங்க பர்சனலா தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கணும், அவரோடு பேசணும், அவர் உங்களோடு பேசுவதை நீங்க உணரணும். அப்பொழுதுதான் இந்த மனமாற்றம், மனநிலை மாற்றம்
நம்பிக்கை வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி எல்லாம் சாத்தியமாகும். இல்லைன்னு சொன்னா இயேசு பின்னாடியே போனாங்களா ஒரு கும்பல், சும்மா போயிட்டே இருந்தாங்க, அப்புறம் போய்க்குவாங்க. அது மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம், கும்பலோட கும்பலா வந்துட்டு போயிடுவோம். ஆனா இயேசு நம்மளை அப்படி விரும்பல. சக்கேயுவை போல அவரை அனுபவிக்க ஆசைப்படுகிறார். Praise the Lord. Praise the Lord. அப்ப இந்த இயேசு எப்படிப்பட்ட இயேசு என்பதை பார்க்க வந்த சக்கேயுவை போல நீங்கள் இந்த இயேசு எனக்கு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் ஆசையோடு அமர்ந்திருக்க வேண்டும். இயேசுவை நீங்க கடவுளை மட்டும் பார்த்து தூரத்தில் அவரை வச்சு விட்டுறாதீங்க. இயேசு அப்படிப்பட்ட கடவுள் அல்ல. மக்களோடு மக்களாக இருந்த கடவுள். அவரோடு பேசுங்க, அவரோடு சிரிங்க, அவரோடு கண்ணீர் விட்டு அழுங்க, அவருடைய வார்த்தைகளை கேளுங்க, அவரோடு உரையாடுங்க, அவரை உள்ளத்துல கொண்டு வாங்க, பக்கத்துல கொண்டு வாங்க, அவரை தொட்டு பாருங்க, அவரை ரசிச்சு பாருங்க, ருசிச்சு பாருங்க. அப்பொழுது அந்த சக்கேயு பெற்ற அனுபவம் நமக்கும் சாத்தியமாகும். ஓகே, அடுத்த வசனத்துக்கு போங்க. அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறி வந்தார். இயேசு அப்படியே தான் வரவிருந்தார். இப்ப சக்கேயு குட்டையா இருக்கிறதுனால மக்கள் கூட்டத்தினால அவரை பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, மக்கள் வேணும்னே இந்த சக்கேயுவை யாரை பார்க்க விடல, இயேசுவை பார்க்க விடல. யாரா அவன் வாழ்றதால ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான். நினைச்சு பாருங்க, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தவர் இப்படி ஒரு பதவிக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்து பணத்தை திருடி அவரும் வச்சுக்கிட்டு ரோமை கொடுக்குறான்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்குமா? அந்த மனுஷனை பிடிக்குமா? என்ன பிடிக்காது, எல்லாம் வெறுப்பாங்க. பிளஸ் இவரை பத்தி தெரியாம யாராச்சும் இருப்பாங்களா? இன்னைக்கு மோடிய தெரியாம யாராச்சும் இருக்கிறீங்களா? வீடியோ வர போயிட்டு இருக்குது. நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன் அந்த டாபிக். ஸோ நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க நம்மளால மறந்துட முடியுமா? தெரியாம இருக்க முடியுமா? என்ன இந்த பொறுப்பு இருக்கவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, நம்மளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா என்ன, எதுக்கு இவ்வளவு வரி விதிக்கணும், நம்மளாம் கஷ்டப்படுற மக்கள் தானே அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறவங்க எல்லாரும் சக்கேயுவை பார்த்து மரியாதையோடு பார்த்துருப்பாங்களா, இல்லை வெறுப்போடு பார்த்துருப்பாங்களா? வெறுப்போடு பார்த்துருப்பாங்க. இந்த ஆள்கிட்ட இல்லாத காசா இன்னமும் தேடி அலையிறான் பாரு. போன வருஷம் 1000 ரூபாய் வரி விதிச்சா இப்போ 1500 போட்டிருக்கிறான். அப்ப எல்லா மக்களுமே அங்க இருந்தவங்க எல்லாம் சக்கேயுவை இயேசுவை பார்க்க விடாம தடுக்கிறாங்க. அவங்க விருப்பமே இல்லை. அதனால தான் சக்கேயு என்ன செய்யறாரு, விவரமா ஓடி போய் காட்டு அத்தி மரத்தில் ஏறுகிறார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தன்னுடைய அதிகாரம் பொசிஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யறாரு, போய் சக்கேயு மரம் மீது ஏறுகிறார். அடுத்து இந்த இன்ஃபர்மேஷனை பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவர் உயரத்தில் எப்படி இருந்தாரா? குட்டையா இருந்தார். அதுக்கான கிரேக்க சொல் என்ன தெரியுங்களா? மைக்ரோஸ். மைக்ரோஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்ல தான் லூக்கா பயன்படுத்துறாரு. அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம். மைக்ரோன்னு சொல்லுவாங்கல்ல, வெரி லிட்டில், வெரி ஸ்மால். அதனுடைய அர்த்தம் அவருடைய உயரத்தை மட்டும் இல்ல, அவருடைய உள்ளத்திலும் சக்கேயு இது வரைக்கும் எப்படி இருக்கிறாரு? சின்ன புத்தியோட இருக்கிறார். காசு, பணம், அதிகாரம், மக்களை ஏமாற்றுறது, சுயநலம், தன் குடும்பம், தன் வீடு, அத சிம்பாலிக் மீனிங். அப்ப இவர் ஓடி போயே காட்டு அத்தி மரத்திலே ஏறுகிறார். நடந்து போய் ஏறல, எப்படி போய் ஏறாரா? ஓடி போய் ஏறுகிறார். அப்ப இவருக்குள்ள என்ன ஒரு ஆசை இருக்குது, எப்படியாவது இந்த இயேசு என்ன செஞ்சாரு இன்னைக்கு பார்த்தரணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆசை உங்களுக்குள்ளும் இருக்கணும். ஆல்வேஸ் யூ லாங். தடைகள் வரும், ஆண்டவர் அனுபவிக்க முடியாத தடைகளை சாத்தான் கொடுப்பான். டோன்ட் கிவ் அப். நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. என்னதான் மக்கள் கூட்டம் அடைச்சாலும் சக்கேயு ஓடி போய் ஏறாரு பாருங்க காட்டு அத்தி மரத்துல. அந்த ஆவல் நம்மளிடத்திலும் இருக்க வேண்டும். எப்படியாவது இந்த ஃபர்ஸ்ட் டாக்ல இல்லைன்னா பூசையில், பூசையில் செகண்ட் டாக்ல, செகண்ட் டாக்ல இல்லைன்னா அடரேஷன்ல,
ரோசரி டயத்தில் பாட்டு பாடுறதில்ல, புகழ்ச்சி பாடல் பாடுறதில்ல, எப்படியாவது இந்த இயேசுவை நீங்க இந்த வாரத்தை என்ன செஞ்சிடணும், பார்த்துடணும். எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்து அனுபவிச்சுட்டு போயிடணும். நீங்க தியானம் முடிச்சுட்டு போகும் பொழுது அந்திரேயா இயேசுவோடு ஒரு நாள் தங்கி இருந்துட்டு போய் பேதுருவை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அண்ணனை பார்த்து, நாங்கள் மெசியாவை கண்டோம். How beautiful, நாங்கள் மெசியாவை கண்டோம். நீங்க போய் உங்க பிள்ளைகள்கிட்ட, உங்க உறவினர்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போய் நாங்கள் தியானத்துக்கு போனோம், ஆண்டவரை கண்டோம். Praise the Lord, praise the Lord. அது அவங்களும் சொல்லணும், ஆமாங்க, உங்களிலே நாங்கள் யாரை பார்க்கிறோம், ஆண்டவரை பார்க்கிறோம். அந்த அனுபவம் நம்மளுடைய அனுபவமாக மாற வேண்டும். அடுத்து பாருங்க, போய் ஒரு சிக்கமோர் ட்ரீல போய் ஏறாரு அந்த காட்டு அத்தி மரத்துல. இது சாதாரண விஷயம் இல்லைங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருக்கக்கூடிய ஒரு போய் ஒரு சாதாரண ஒரு ஊர்ல போய் தன்னுடைய அந்தஸ்து, அதிகாரம், பெயர், புகழ், வயசு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஆடைகளை கூட மேல போட்டிருந்த எல்லா கோட் ஷூட்டையும் கழட்டி வச்சுட்டு தடபடான ஒரு மரத்தில் ஏறாரு. கீழே மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதை நினைச்சு பார்க்க முடியுதா? நினைச்சு பார்க்க முடியுதா? நினைச்சு பார்க்க முடியாது. அந்த ஊர் என்ன நினைக்கும், மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளுடைய பெயர் என்ன, புகழ் என்ன, பட்டம் பணம் என்ன, நான் போய் இந்த ஆளை பார்ப்பதற்கு இவ்வளவு நான் வெக்கப்பட்டு ஏறணுமாத அப்படிங்கிறதெல்லாம் தூரமா ஒதுக்கி வச்சுட்டு இந்த மனுஷன் ஒரே ஒரு உள்ளத்துல எண்ணத்தோட ஓடுறாருங்க. என்ன எண்ணத்தோட ஓடுறாரு? இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும். அதுலயும் சக்கேயு யோசிச்சிருந்திருப்பார், ஆஹா இது 4 ரோடா இருக்குது, எந்த வழி அந்த மனுஷன் போக போறான்னு தெரியலையே, எந்த மரத்துல போய் ஏறுறதுன்னு பார்த்துட்டு அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு, ஓகே அப்ப ஆண்டவர் எந்த வழியா தான் இன்னைக்கு வர போறார், இந்த வழியா தான் போக போகிறார். அப்ப பார்த்து இருந்திருப்பாரு, எதுல போய் ஏறலாம், வீட்டுல ஏறலாமா, இல்லையே எங்க ஒன்னையும் காணமே, ஓகே அங்க ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல ஏறும்னு சொல்லிட்டு தான் போய் காட்டு அத்தி மரத்துல ஏறுகிறார். அந்த காட்டு அத்தி மரம் எவ்வளவு தூரம் வளரும் தெரியுங்களா உங்களுக்கு? அத பாருங்க, 60 அடி வளருமாங்க. எத்தனை அடி வளருமா? 60 அடி. நான் எத்தனை அடி தெரியுங்களா? 6 அடி. அப்ப 60 அடி நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு தென்னை மரம் ஹைட் இருக்குமா இருக்காதா? கூடயே இருக்கும். அப்ப அந்த மனுஷன் அந்த மரத்துல போய் ஓடி ஏறாருன்னு சொன்னா, எப்படியாவது என்னை கடந்து போகிற இந்த இயேசுவை நான் பார்த்து விட வேண்டும், அனுபவித்து விட வேண்டும். சக்கேயுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? இவன் மனமாற்றத்தை தேடிலாம் வரல. என்ன சொல்றீங்க, இவன் மனமாற்றம் தேடி வந்திருக்கிறாரு? நோ, இவரை பார்க்க ஆசைப்படுகிறார். எப்படிப்பட்டவர் இந்த இயேசு என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார், அவ்வளவுதான். இதுவரைக்கும் இயேசுவுக்கு இவருக்கு எந்த தொடர்பு இருக்குதா? இல்ல. இது ஒன் சைடு லவ் மாதிரிங்க. ஒன் சைடு லவ், ஒருதலை காதல் மாதிரி. இதுவரைக்கும் ஜீசஸ் சீன்லயே வரல பாருங்க. எல்லாம் இவருக்குள்ள ஒரு ஆசை, இவருக்குள்ள இருக்கக்கூடிய தேடல், இவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை, இவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், இப்படி இந்த இயேசுவை தேட வைக்குது, பைத்தியமாக அலைய வைக்குது. Praise the Lord, praise the Lord. அந்த இடத்துல நீங்கள் நானும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? இப்படி இப்படி எக்கி பார்த்து இருப்போம். சரி இல்ல எங்கிட்ட வராம போயிட போறாரு, திரும்ப அடுத்து பார்த்துக்கலாம். போய் என்ன செஞ்சிருப்போம், இந்த மக்கள் இருக்காங்களே சுத்தி வளைச்சிக்கிட்டாங்க, நான் எப்படி பார்க்கறது அவரை, சரி விட அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிருந்திருப்போம். ஆனா சக்கேயு அப்படி இல்லை. இவரை பார்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்கிறார். ஆக இவருடைய தேடலிலே உண்மை இருக்கின்றது. அவர் நல்லவரா கெட்டவரா, புனிதமானவரா பாவியா, அதெல்லாம் செகண்டரிங்க. அவர் கொண்டிருந்த அந்த ஆசை, தேவை, அந்த வாஞ்சை நம்மிடத்திலும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளும் போய் எப்படியாவது இந்த இயேசு என்ன செஞ்சிடும், வாழ்க்கையில அனுபவிச்சிருவோம். ஓகே, அவர் அந்த மரத்துல ஏறுறத விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அவருடைய உள்ளத்தில அவர் உயர்ந்து சிந்திப்பதை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் இவர் காசு பணத்தை தேடி ஓடினார், புகழை தேடி ஓடினார். ஆனா முதல் முறையாக இந்த உள்ளம் யாரை தேடுகிறது? இயேசுவை தேடுகிறது. சம்திங் வெரி கான்ட்ரடிக்டரி. இதுவரைக்கும் அவருடைய உள்ளத்தில் இல்லாத ஒரு ஆசை வந்துருச்சு.
இவர் ரோமை ஆட்சியை தேடி போகல, ஆளுநரை தேடி போகல, அடுத்த பதவிக்கு உயரணும்னு போகல. இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வா, இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். பாருங்க, இதுவரைக்கும் சக்கேயு எந்த அளவுக்கு இந்த இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டாருன்னு லூக்கா அற்புதமா சொல்லி முடிச்சிட்டார். இன்னுமே லூக்கா நற்செய்தியாளர் யாரை பத்தி பேச போகிறார்? இயேசுவை பற்றி பேச போகிறார். ஒரு பாட்டு பாடிட்டு அடுத்து தொடரலாமா? எஸ், அனைவரும் எழுந்து நிற்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சத்தமா சொல்லுங்க, Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே நன்றி. என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடும் பாடி துதித்திடுவே, நான் ஆடும் பாடி துதித்திடுவே. என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகனானே, மகனானே நான் மகனானே, அப்பா பிதாவே எங்கள் உரிமையை எனக்கு தந்தே. அப்பா பிதாவே எங்களுக்கு உரிமையை எனக்கு தந்தே. என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், புதிய ஆவி தந்தார், ஆவி தந்தார், புதிய ஆவி தந்தார். தந்தமையின் அன்பும் ஞானமும் கொண்டு பரிசுத்த ஆவி தந்தார். வந்தமையின் அன்பும் ஞானமும் கொண்டு பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார்.
வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றிவிட்டார். அப்படியே எல்லோரும் நின்று கொண்டு கண்களை மூடுவோம். கண்களை மூடி சக்கேயு இயேசுவை தேடி போன அந்த நிகழ்வை நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். அந்த எரிகோ வீதியில இயேசு இந்த வழியாகத்தான் வருகிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருப்பதை பாருங்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு குள்ளமான மனிதரும் அங்கும் இங்குமாக சுற்றித் திரிவதை உணருங்கள். மக்கள் கூட்டம் யாரும் இந்த மனிதரோடு பேசாமல் ஒதுங்கி நிற்பதை பாருங்கள். சக்கேயுவும் யாரிடமும் எதுவும் பேசாமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதாலே அவரை பார்க்க முடியாத இந்த சக்கேயு வேகமாக ஓடி போய் அந்த 60 அடி உயரமாக இருக்கக்கூடிய காட்டு அத்திமரத்துல தன்னுடைய வயதை பார்க்காமல், அந்தஸ்தை பார்க்காமல், எல்லா ஆடைகளையும் கீழே விட்டுவிட்டு வேக வேகமாக அந்த முற்கள் இருக்கக்கூடிய அந்த அத்திமரத்தில் ஏறுவதை பாருங்கள். இயேசுவும் அங்கு சென்று அவரோடு பேசுகிற அந்த நிகழ்வை நம் நிகழ்வாக மாற்றுவோம். அந்த சக்கேயு இடத்துல உங்களை வச்சு பாருங்க. நாமும் கூட சில நேரங்களில சக்கேயுவை போல சிறு புத்தி உள்ள மனிதர்களாக நம்முடைய நாட்டங்களை நாடி வாழ்ந்திருக்கிறோம். காசு பணத்தை தேடி ஓடி இருக்கிறோம். ஆனால் இயேசு இந்த தியானத்தின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இறங்கி வா, உன்னோடு நான் தங்க ஆசைப்படுகிறேன், உன்னை மன்னிக்க ஆசைப்படுகிறேன், உன்னை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், உன்னை மீட்க ஆசைப்படுகிறேன் என்று வாஞ்சையோடு பேசுவதை உணருங்கள். சக்கேயுவோடு அவருடைய வீட்டிற்கு சென்ற இயேசு நிச்சயம் நம் உள்ளம், நம் மனதிற்குள்ளும் வருகிறார், நம்மையும் மன்னிக்கிறார். ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்க. இந்த தியானத்துக்கு உங்களை கடவுள் அழைச்சிட்டு வந்ததற்காக நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பேர் ஆசைப்பட்டாலும் வர முடியாமல் போயிற்று. ஆனால் கடவுள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். என்ன ஒரு பாக்கியம்! ஒரு வாரம் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க வந்திருக்கிறோம். சக்கேயு வீட்டிலே ஒரு நாள் தான் இயேசு தங்கினார். ஆனால் நீங்கள் இயேசுவோடு ஒரு வார காலம் இருக்கவே வந்திருக்கிறீர்கள். Thank you Jesus. நன்றி இயேசுவே. இதோ இந்த சக்கேயு என்பவருடைய வாழ்வில மாற்றத்தை கொடுத்தீர, எங்களுக்கும் அந்த மாற்றத்தை தாரும். சக்கேயு ஒரு பாவியாக இருந்தாலும் உன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை, ஆசை, விருப்பம் இருந்ததை போல எங்களுக்குள்ளும் அந்த விருப்பம் இருக்க எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். Praise the Lord.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் அமருவோம். பாருங்க எந்த அளவுக்கு சக்கேயு இந்த இயேசுவை எப்படியாவது பார்த்தரணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு தேடி ஓடி போய்கிட்டு இருந்தாரோ, அதே போல தூரத்திலிருந்து வந்துகிட்டு இருந்த இயேசுவும் யாரை நினைச்சு வந்திருக்கிறார்? யாரை நினைச்சு வந்திருக்கிறார்? சக்கேயுவை நினைச்சு வந்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. நீங்க ஆண்டவரை வாஞ்சையோடு தேடும் பொழுது உள்ளத்துல ஆண்டவரும் உங்களை வாஞ்சையோடு தேடுகிறார். Praise the Lord. தூரம் ஒரு பொருட்டல்ல. நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் எங்க இருந்தாலும் பரவாயில்லை, நீங்களும் ஆண்டவரும் உள்ளத்துல எப்படி இருக்கிறீங்க? இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே தான் தாவீது சொன்னா, கலைமான் நீரோடைகளுக்காக தேடுவதை போல ஏங்குவதை போல இறைவா என் உள்ளம் உனக்காக ஏங்கி தவிக்கின்றது. இதை லிட்டரலி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்துல உணரணும். காலையில எந்திரிச்சோன்னு உணரணும், வேலை செய்யும் பொழுது உணரணும், நடக்கும் பொழுது உணரணும். அந்த ஆண்டவரை நம்முடைய உள்ளம் ஏங்கிட்டே இருக்கணும் ஆண்டவருக்காக. அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளத்துல அந்த வாஞ்சையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை நாம் பெறுகிறோம். அப்ப அங்க எத்தனையோ மக்களுக்கு எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. ஒரு குத்து மதிப்பா ஒரு கணக்கு சொல்லுங்க பார்ப்போம். மக்கள் கூட்டம்னு சொல்லிட்டார் லூக்கா நற்செய்தியாளர். எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 1000 பேர்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 100ல இருந்து 150 பேர் வச்சுக்கோமே, அவ்வளவுதான். இப்ப எருசலேம் அப்படின்னா நீங்க சொல்ற கணக்குக்கு வரலாம், மக்கள் கூட்டம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இது எரிகோ, அந்த எருசலேமுக்கு போற வழி. அப்ப அந்த ஊர்ல ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன், 100-150 பேர் இருந்திருப்பாங்க. அங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வை யார் மீது இருக்கின்றது? சக்கேயு மீது இருக்கின்றது. எப்படி ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. ஆக இன்னைக்கு நீங்க 120 பேருக்கிட்ட இந்த தியானத்துல அமர்ந்திருந்தாலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே பார்க்கிறார். Praise the Lord. Praise the Lord. அதற்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னது? அவரை தேடணும், அவரை தேடணும். பர்சனலி நீங்க கனெக்ட் ஆகணும். ஒரு வீட்டில் வைஃபை நிறைவாழ்வு கேட்கிறதா அன்பு செஞ்சிருப்பார். நிறைவாழ்வு பெற வேண்டிய ஆர்வத்திற்காக ஆவலுக்காக பார்த்திருப்பார். ஓகே, அதனால அன்பு செஞ்சிருப்பார். சரிங்க, இந்த இடத்துல நீங்க ரொம்ப ஆர்வமாக முடிக்கணும். இவர் எடுக்க முன்ன, தம்பி அப்படியா 10 கட்டளை கடைபிடிச்சிட்டியா? உனக்கு ஒன்னே ஒன்று குறைபடுதுப்பா. ஓ, அவருடைய செயல்கள் பேசுகின்றன. நான் அன்பு செய்கிறாரு. அப்புறமா கண்ணுக்கு கண்ணாக பார்க்கிறாரு. ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த பாவியின் உள்ளும் ஆபிரகாமின் மகனை பார்க்கிறார். Praise the Lord. Praise the Lord. நம்ம ஆண்டவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? அவர் உங்களுடைய கடந்த கால வாழ்வை பற்றி ஒரு நாளும் யோசிக்க மாட்டார். நம்ம என்ன செய்வோம் தெரியுங்களா? ஒரு ஆளை மன்னிக்கும் பொழுது, இந்த பாரு, நீ என்னதான் ஏமாத்திருந்தாலும், நீ என்னதான் விசுவாசமாக இல்லாம போனாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் பார். நம்ம பெரிய கடவுள் மாதிரி. ஆனா ஆண்டவர் அதை ஒரு பொருட்டாக பார்க்கவே மாட்டார். உண்மைதானே? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாவியை பார்த்து ஆண்டவர் என்னைக்காச்சும் முகம் சுழிச்சிருக்கிறாரா? என்னம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற சொல்லியிருக்கிறாரா? சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் அவருடைய பிள்ளையை தான் பார்க்கிறார். ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை என்னதான் தப்பு செஞ்சாலும் பிள்ளை தானே. பிள்ளைகள் வேணா தாயும் தந்தையும் மறந்துடுவாங்க. ஆனா ஒரு தாயும் தந்தையும் பிள்ளைகள் என்ன செய்யவே மாட்டாங்க, மறக்கவே மாட்டாங்க.
உங்களுக்கு அது அனுபவமாக இருக்கும். நானும் ஒரு குருவாக பல இடங்களுக்கு தியானம் கொடுக்க செல்லுகின்ற பொழுது மக்கள் பகிர்ந்து கொள்கின்ற அனுபவத்தை பார்த்தால் எனக்கு அவ்வளவு வேதனையாக இருக்கும். எப்படியெல்லாம் இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை வளர்த்து வந்தாலும் கடைசியில் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் சொல்ல நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, பெற்றோரை உதாசீனப்படுத்திடுறாங்க. ஆனா பெற்றோருடைய அந்த மனது ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் மாறாது. அதே போலதான் ஆண்டவருடைய மனதும். எவ்வளவு ஒரு பெரிய பாவிங்க இந்த சக்கேயோ, ஆனா ஆண்டவர் இயேசு அந்த மிகப்பெரிய பாவியையும் தேடி போகிறார். இதை நம்ம கடவுளுடைய பெருந்தன்மைன்னு சொல்றதா, அன்புன்னு சொல்றதா, இரக்கம்னு சொல்றதா, கடவுள் ஸ்தானம்னு சொல்றதா, எந்த வார்த்தையில சொன்னாலும் அதை ஈடு செய்ய முடியாது. ஆண்டவருடைய அன்பு என்பது அவ்வளவு பெரியதுங்க, அவ்வளவு பெரியது. ஒரு நொடி பொழுதுல உங்களுடைய கடந்த கால பாவ சீட்டை என்ன செஞ்சிருவார், அவரு கிழித்தி போட்டுருவார். He doesn't mind your past. ஆண்டவர் ஒரு நாளும் இன்றைய பொழுது வரை நீங்க எப்படி வாழ்ந்திருந்தீங்கிறத கணக்கில் எடுக்கவே மாட்டாரு. ஆண்டவருக்கு கண்ணில் தெரிகிறதெல்லாம் இந்த நொடி பொழுதும், இந்த நொடி பொழுதிலிருந்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையையும் தான். ஆகவே தான் என்னதான் இந்த ஊர் மக்கள் சக்கேயுவை ஒதுக்கி வச்சிருந்தாலும், மிகப்பெரிய பாவியாக பார்த்தாலும், ஆண்டவர் சக்கேயினுள்ளும் தன் மகனை பார்க்கிறார். ஆகவே தான் போயிட்டு எவ்வளவு உரிமையா கூப்பிடுறாரு பாருங்க. எப்படி சொல்றாரு, ஏய் சக்கேயோ விரைவா இறங்கி வா. நீங்க பேர் சொல்லாம சொல்றதுக்கும் பேர் சொல்லி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பேதர் மீன் பிடிக்கும் பொழுது பேதர் வலையை மீன் பிடிக்க ஆழத்துல போடுன்னு சொல்லல, பேரை சொல்லவே இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் மீன் பிடிக்க உங்கள் வலையை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போடுங்கன்னு தான் சொல்லுவார். அதாவது உங்களை பார்த்து சொல்ற மாதிரி. ஆனா இந்த இடத்துல அண்ணாந்து பார்த்துட்டு விரைவா இறங்கி வா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யற என்ன சொல்றாரு, சக்கேயோ விரைவா இறங்கி வரும். அந்த நேரத்தில் எனக்கு புள்ள இருக்குது, சக்கேயுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? மை காட், இந்த ஆண்டவர் இயேசு என் பேரை சொல்லி கூப்பிடுறாரா? அப்ப அவர் எனக்கு தெரியுமா? ஏன்னா இவருக்கு அவரை பத்தி பார்த்திருக்கிறார், அவ்வளவுதான். இவர் பார்க்க வந்திருக்கிறார். ஆனா ஆண்டவருக்கு சக்கேயினுடைய ஹோல் ஹிஸ்டரியும் தெரியுது. சக்கேயோ, அதுல ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. சும்மா இறங்கி வான்னு சொல்லல, என்ன சொல்றாரு, விரைவா இறங்கி வரும், விரைவா இறங்கி வரும். கம் டவுன் ஃபாஸ்ட், ஹரி அப், ஹரி அப், விரைவா இறங்கி வரும். எப்படிங்க ஒரு 60 அடி மரத்திலிருந்து சக்கேயு விரைவா இறங்கி வர முடியும்? நாங்க தியாலஜி படிக்கும் பொழுது சாந்த நேரத்தில் வெயில் காலத்தில் என்ன செய்வோம், எங்க ஃபாதருக்கு தெரியாம போய் இளநீ மரத்தில், தேங்காய் மரத்தில் ஏறி இளநீ குடிப்போம். அப்போ ஒரு பிரதர் ஏற்றி விட்டோம். எனக்கு மரம் ஏற தெரியாது, நாங்க அலக்க வச்சு தான் தள்ளி விடுவோம். அவரை ஏற்றி விட்டோம். அவரும் ரொம்ப ஃபாஸ்டால ஏறி இறங்க மாட்டார், கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டார். ஒல்லிய குட்டையா இருப்பார். மேலே போய் அவர் அருவாவை எடுக்கிறாரு, அங்கேருந்து பாம்பு வெளில வருது மரத்திலேருந்து. நாங்களும் என்ன செஞ்சிட்டோம், கீழே நிக்கிறவங்க எல்லாம் ஓடிட்டோம். அங்க இருக்கிற ஒரு மரத்துல மேல இருக்கிறவர் என்ன செய்வாரு, வேக வேகமா இறங்கி வந்தது. நெஞ்சல் என்ன ஆயிடுச்சு, செரஞ்சு போச்சு. அவர் கீழே இறங்குறதுக்குள்ள நாங்க தோட்டத்தொட்டு வெளியிலேயே போயிட்டோம். அதுல இருந்து அவர் எங்களோட வருவார், தேங்காய் பறிக்க வரவே மாட்டார். வந்தோன்னு திட்டினார். நான் சொன்னோம், வெட்டினதான் வெட்டிட்டேன், அந்த இளநீ மட்டும் எடுத்துட்டு வரானோம். அது போல ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமாக சக்கேயிட்டு பேசுற. சக்கேயு விரைவா இறங்கி வாப்பா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஏன் சக்கேயுவை அவ்வளவு ஆவலோடு அவ்வளவு வேகமாக மன்னிப்பதற்கு யாருக்கு ஆசை? ஆண்டவருக்கு ஆசை. சக்கேயுவை பார்த்து விரைவா இறங்கி வான்னு சொல்ற இயேசு நிச்சயம் நம்மையும் பார்த்து சொல்லுவார், சொல்ல மாட்டாரா? சொல்லுவாருங்க. அதுதான் நம்மளுடைய ஆண்டவருடைய அன்பு. இந்த அன்பைத்தான் நம்ம என்ன செய்யணும், உணர வேண்டும், சுவைத்து பார்க்க வேண்டும். நம்ம ஆண்டவருடைய அன்பை ஒரு பொதுவா நம்ம நினைச்சிட்டு போயிடுறோம். சிலுவையில மரிச்சாரு, நமக்காக மாட்டுக்குடியில பிறந்தாரு. அதையெல்லாம் கடந்து இது போன்ற நிகழ்வுகளிலே நம்ம ஆண்டவருடைய அன்பை அணு அணுவாக அனுபவிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும். நான் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில
என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னைக்கு ஒரு குருவாக, ஒரு மகிழ்ச்சியாக இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னா, அந்த ஆண்டவரை நான் அனுபவிக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் சுத்தி திரியிறேன். பல பேர் அதை பத்தி பலவிதமா பேசுவாங்க. ஆனா அதை பத்தி நான் என்ன செய்ய மாட்டேன், பொருட்படுத்தவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியும் நான் யாரை குறித்து பேசுகிறேன், யாருக்காக பேசுகிறேன் என்று. இயேசுவையே மக்கள் என்ன செஞ்சாங்க, தவறாதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, இப்போ பிரிட்டோ இது மாதிரி தியானம் கொடுத்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. இன்னும் கோடி ரூபா நான் சம்பாதிச்சிட்டு போறேன். ஆனா அதை பார்த்தேன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க முடியுமா? சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அறிவிக்க சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியும்? என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க, இப்போ உங்களுக்கு தியானம் முடிச்சுட்டு நான் இப்போ சிஸ்டர்ஸுங்க கிளாஸ் எடுக்க போகணும் திருச்சிக்கு. அதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பாருங்க, 100 பேர் 120 பேர் சக்கேவை பத்தி இன்னைக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. Praise the Lord. அதுதான் முக்கியம் நமக்கு. அதனால இந்த கடவுள் அனுபவம் நீங்களாம் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, அந்த கடவுள் அனுபவம் இல்லாம அங்க வந்திருக்க மாட்டீங்க. Praise the Lord. Praise the Lord. அது அனுபவிச்சு ருசிச்சு பார்த்த நமக்கு தான் தெரியும் how sweet the Lord is. How sweet the Lord is. மற்ற மக்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு வாரம் தியானம் மெனக்கெட்டு இங்கேருந்து போய் பூண்டிக்கு போயிட்டு வந்தீங்களாம்மா. அவங்களுக்கு அந்த சிரமத்தை தான் பார்ப்பாங்க. ஆனா அனுபவிச்ச உங்களுக்கு தான் தெரியும், இன்னும் 2 நாள் கூட வச்சிருந்துருக்கலாமேன்னு சொல்லிடுச்சு. உண்மைதானே? உண்மைதான். அப்ப சக்கேயு ஆண்டவர் சக்கேயு பார்த்து சொல்றாரு, விரைவா இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அங்க அந்த காலத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன வார்த்தை வருது? இன்று. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். போக போக பார்ப்பீங்க அந்த இன்றுவை பத்தி. இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும். இது சக்கேயு எப்பயாவது சக்கேயு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு போங்கன்னு சொன்னாரா? இல்ல. அவர் கொண்டிருந்தது ஒன்னே ஒண்ணு, என்னது? எப்படியாவது பார்த்தரணும். எப்படியாவது இன்னைக்கு இந்த ஆண்டவரை பார்த்தரணும். மேபி ஒரு 2-3 தடவை பார்க்க ஆசைப்பட்டு இருந்திருப்பாரு. மக்கள் கூட்ட விடாம வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு முடிவோட வந்துட்டாரு சக்கேயு. எப்படியாவது நீங்க பார்த்தன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அந்த ஒரு ஆசை எங்க கொண்டு போய் விடுது பாருங்க. ஆண்டவர் அவரை தேடி வந்துட்டு, சக்கேயு விரைவா இறங்கி வாப்பா, இன்று நான் உனது வீட்டில் தங்க வேண்டும் என்றார். என்ன ஒரு அற்புதமான வசனம் பாருங்க. அடுத்து 6வது வசனத்தை பாருங்க. அவர் விரைவா இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு இயேசுவை வரவேற்றார். How beautiful. அந்த விரைவாங்கிற வார்த்தையை லூக்கா பயன்படுத்திட்டே இருக்காரு பாருங்க. இவர் பார்த்து விரைவா இறங்கி வாங்குறாரு. சக்கேயு எப்படி இறங்கி வந்தாரா? விரைவாய். எங்க பிரதர் தென்னை மரத்துல விரைவா இறங்கி வந்தாரு பாருங்க. அது மாதிரி விரைவா இறங்கி வந்திருக்கிறாரு. இறங்கி வந்து ஒரு மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். அப்ப நீங்க அந்த உணர்வை நினைச்சு பாருங்க, அந்த சீனை நினைச்சு பாருங்க. சக்கேயு அந்த மரத்தை விட்டு இறங்கணும்னு அந்த மரத்தின் கீழேயே நின்று இருப்பார் இயேசு. அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. இறங்கி வந்தோன்னு சக்கேயு தான் வரவேற்கிறார். மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியோடு, ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறார். இந்த மகிழ்ச்சியை இந்த சக்கேயு இதுவரை உணர்ந்திருக்கவே மாட்டார். உண்மைதானே? என்னங்க காசு பணம் ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருமா? கோடி கோடி வச்சிருக்கிறவங்க சந்தோஷமா இருந்துடுறாங்களா? இல்ல, அது ஒரு டைம். அப்ப விரைவா இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு இயேசுவை வரவேற்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லோருமே ஆண்டவரை மகிழ்ச்சியாக உள்ளத்துல வரவேற்கணும். பி ஹாப்பியா, ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்கணும். பாட்டு பாடி மகிழ்ந்து கலிகூர்ந்து அவரை வரவேற்கணும். இங்க பாருங்க, ஆண்டவரை உள்ளத்தில் மகிழ்ச்சியாக வரவேற்பதற்கும் ஒரு பாவியாக இருப்பதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சக்கேயு இதுவரைக்கும் ஒரு பாவியா தான் இருக்கிறாரு. காசு பணத்தோடு தான் இருக்கிறார், செல்வத்தோடு தான் இருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தல. மகிழ்ச்சியா வரவேற்கிறார். ஆண்டவரை மகிழ்ச்சியாக வரவேற்கிறார். அடுத்து பாருங்க, இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். இந்த மக்கள் கூட்டம் இயேசு காலத்திலே அப்படிதான் இருந்திருக்குது, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. இவனுக்கு வேற பொழப்பே இல்லை. எப்ப பார்த்தாலும் கோயில் கோயில் கோயில். கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்கள் சொல்றத? இதுதான் அவங்களுடைய பரிதாபத்திற்குரிய நிலைமை. எங்க அப்பா அப்படிதான்.
அப்போ நிறைய பேர் இந்த நம்ம அப்பாலாம் இருக்கிறார், நிறைய பேர் கடவுள், கோயில், கடவுள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க. நீங்களும் கண்டிப்பாக இருப்பீங்க. இது மற்றவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள தெரியாது, வேஸ்ட் ஆஃப் டைமாக பார்ப்பாங்க. அது போல மக்கள் சொல்றாங்க பாருங்க, பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். முணுமுணுத்தர்னா என்ன அர்த்தங்க? கிரம்பிளிங். அது மௌனமான முணுமுணுத்திருக்க மாட்டாங்க, சத்தமா. அவன் ஒரு ஆளு, அவன் வீட்டுக்கு இருந்தாலும் போறாரு. அந்த ஆளு இப்போ தெரிஞ்சிருந்தா போவார். அந்த ஆளு யாரு வீட்டுக்கு போறாரு பாருங்க. நம்மளாம் கொள்ளையடிச்சு நம்ம வயிற்று அடிச்சு மாடி மாடியை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவன் வீட்டுக்கு இருந்தாலும் போறாரு பாருங்க. இப்படி முணுமுணுத்து இருக்கிறாங்க. இவர் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே என்று முணுமுணுத்தனர். 8வது வசனத்தை யார சொல்றால் வாசிங்க. ஓகே, சக்கேயு மகிழ்ச்சியோடு வரவேற்றுட்டு போயிட்டாரு. ஒரு வீட்டுக்குள்ள போறதை பார்த்துட்டு தான் மக்கள் என்ன செய்யறாங்க? முணுமுணுக்கிறாங்க. அப்ப உள்ள போனோன்னு சக்கேயு ஏதாச்சும் டீ கொடுத்துருப்பாரு, இல்லை ஒரு காஃபி கொடுத்துருப்பாரு, இல்லை தண்ணி கொடுத்துருப்பாரு, ஏதாச்சும் பேச்சு நடந்திருக்கும். அதெல்லாம் லூக்கா சொல்லல. ஆனா முக்கியமான வார்த்தையை பதிவு செய்யறாரு. அவர் எழுந்து நின்று என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி இருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். எழுந்து நின்றார். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பார்? சக்கேயு என்ன செஞ்சிருப்பார்? உட்கார்ந்து இருப்பார். உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சக்கேயு கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்க வேண்டும் சொல்லிட்டு இருந்த தியானத்துல அந்த பாயிண்ட் இங்க தான் வருது. ஆண்டவர் உள்ள வந்தவர் சக்கேயுட்ட ஏதாவது பேசுறாரா? மனமாற்றத்தை பத்தி, உன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகிட்ட கொடுத்துருப்பா. சக்கேயு, உன்னை பத்தி மக்கள் ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க, நீ அப்படிலாம் இருக்காத, செல்வம் அந்த பொருட்டல்ல, விண்ணக வாழ்க்கை பெருசுன்னு சொல்றாரா? ஒன்றும் இல்லைங்க. The mere presence of our Lord transforms Zacchaeus. இயேசுவுடைய அந்த பிரசன்னம் மட்டுமே போதுங்க, சக்கேயு ஒரு வழி பண்ணது பாருங்க. உருமாற்றுது, ஊடுருவுது. அவருடைய இந்த பணிவான பேச்சு, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பண்பான அணுகுமுறை, அவர் பெயர் சொல்லி அழைச்சு இறங்கி வாப்பா, இன்னைக்கு உணவு தங்கிடும் அப்படின்னு பேசினது, அவங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்து உட்கார்ந்து இருக்கிறது, அவர் பேசுகிற கனிவான வார்த்தை, ஏன் இந்த உலகமே அவனை பாவியா பார்த்துச்சு, ஆனா ஆண்டவர் அவனை தன் பிள்ளையாய் பார்த்தார். அதாவது நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு எதிராக செய்யும் பொழுது, ஏதாவது விஷயம் செய்யும் பொழுது நீங்க திட்டிட்டீங்கன்னா அது சப்பையா போயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா திட்டாம ஒரு ரொம்ப ஒரு ஜென்டிலா ஒரு அன்பா அவங்கள பார்த்து பாருங்க, அது அவங்க என்ன செய்யும்? ரொம்ப கஷ்டப்படுத்தும். சொல்லுவாங்கல்ல, நீ 4 வார்த்தை திட்டிருந்தா கூட எனக்கு பரவாயில்லை, நீ எதுவுமே சொல்லாம விட்டா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதே போலதான் ஆண்டவருங்க. ஆண்டவர் வந்தவர் எதுவுமே பேசலைங்க, ஆனா ஆண்டவருடைய இந்த இரக்கம் உள்ள செயல், பெருந்தன்மையான ஒரு செயல் சக்கேயுவை தொடுது. மனமாற்றம் நம்மிலிருந்து வரும் பொழுது அது அதிக வலிமையோடு வருகிறது. நாங்க சொல்லி நம்மகிட்ட இருந்து வர்றதை விட ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் இந்த தியானத்துல கேட்க அனுபவிக்க உங்களுக்குள்ளேந்து ஒரு மனமாற்றத்தை நீங்களே கொண்டு வர்றீங்க பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. உண்மையே இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆக உட்கார்ந்து இருக்கக்கூடிய சக்கேயு திடீர்னு ஏந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவரேன்னு சொல்றாங்க, ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரேக்க சொல்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, ஏந்திரிக்கிறவரு லுக் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். லுக், half of my possessions, Lord, I will give to the poor. I will pay back 4 times as much. உட்கார்ந்து இந்த ஏந்திரிச்சு என்ன செஞ்சிருப்பா தெரியுங்களா? இந்த பாருங்க, அப்படிதான் அர்த்தம்.
லுக், அங்க போய் ஒரு ஆண்டவர் என்ன முதல்ல சொல்லியிருக்க மாட்டார். உட்கார்ந்தவர் ஏந்திரிச்சோன்னா, இந்த பாருங்க, நான் யாராவது ஏமாத்திருந்தேன்னு சொன்னா நான் 3 மடங்கா திரும்ப கொடுத்துட்றேன், ஏழைகள் கொடுத்துட்றேன், 4 மடங்கா கொடுத்துட்றேன். அது ஏழைகள், என்னுடைய உடைமைகளில் பாதியை விற்று ஏழைகள் கொடுக்கிறேன். சும்மா ஒரு குருடா உள்ள அப்படியே எழுதி கொடுத்துறேன் ஏழைகளுக்கு. He is not emotional, he is very rational. He is not emotional. ஐயோ ஆண்டவர் என்னை தொட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை தேடி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவரை எல்லாத்தையும் நான் ஏழைகள் கொடுத்துறேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு அதுல விவரமா? பாதியை விற்று ஏழைகள் கொடுக்கிறேன். அந்த பாதி எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், மனைவிக்கு வேணும், பிள்ளைகளுக்கு வேணும். அப்ப அந்த முடிவெடுத்தலிலே ஒரு தெளிவு இருக்கின்றது. ஒரு திட்டவட்டமாக முடிவெடுக்கிறார். சும்மா அவர் பேசியறல, உணர்ந்து அறிந்து எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு நமக்கு மிச்சம் வச்சுக்கலாம், அதை யாருக்கு கொடுக்கலாம். அடுத்த விஷயம் பாருங்க, யாராவது ஏமாத்திருந்தேன்னு சொன்னா 4 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இதுல நிறைய விஷயம் இருக்குது. சின்ன வார்த்தை இந்த வசனம், ஆனா இதுல நிறைய இருக்குது. முதல் விஷயம், அவராக மனமு வந்து தன்னை மாற்றுகிறார். ஆண்டவர் எதுவுமே பேசல, ஆண்டவர் அந்த மனமாற்றத்திற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். That is very important. அவர் அப்படியே அவரோடு பேசி பழகுற விதமே அவர் என்ன செய்யுது, சக்கேயுவை மாத்துது. அதை சக்கேயுவும் சரியாக பயன்படுத்துகிறார். இன்னொரு நாள் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரணும் சக்கேயை எதிர்பார்த்திருக்கல, கிடைச்ச வாய்ப்பை சக்கேயும் பயன்படுத்துகிறார். இந்த பாருங்க, என்னோட உடைமைகள்ல பாதியை வித்து நான் ஏழைகள் கொடுக்கிறேன், யாராவது ஏமாத்துறேன்னு சொன்னா 4 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு ஓகே, அப்ப இந்த முடிவில் சக்கேயு இஸ் வெரி ஸ்பெசிபிக், வெரி பர்டிகுலர், வெரி கிளியர். சும்மா ஜென்ரலா சொல்ல, கொஞ்சத்தை பார்த்து கொடுத்தறேன்னு சொல்ல, பாதியை கொடுக்கிறேன். அது யாரு கொடுக்கிறேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்ப நீங்க இந்த தியானத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள்ல என்ன செய்ய போறீங்கிறதுல தெளிவாக இருக்க வேண்டும். எதுல இருந்து மாற போகிறேன், எந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள போகிறேன், எதுவெல்லாம் என்னை ஆண்டவரிடமிருந்து ஒதுக்கி வைத்திருக்கிறது, அதுல நீங்க தீர்க்கமாக இருக்க வேண்டும், கிறிஸ்டல் கிளியராக இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு அந்த மனமாற்றம், நம்பிக்கையினுடைய எழுச்சி, முதிர்ச்சி எல்லாமே பாசிபிளாக அமையும். அப்ப இதுவரைக்கும் சக்கேயு சூப்பரா பேசி ராக் பண்ணிட்டாரு, பயங்கரமா பேசிட்டாரு. இப்ப ஆண்டவர் பேசுறத பாருங்க. என்ன சொல்றாருங்க? இயேசு அவரை நோக்கி, இப்ப சக்கேயுலாம் சொல்ல, அவரை பார்த்து என்ன சொல்றாரு? இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. எப்படி ஒரு வசனம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சக்கேயு, விரைவா இறங்கி வா, இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். இப்ப சொல்றாரு சக்கேயு, ஆண்டவர் பாருங்க, வந்த உடனே சொல்லிடல. அவரும் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஓரமானவர் என்ன செய்யறாரு? வெயிட் பண்றாரு. நம்ம செய்ய வேண்டியது செஞ்சாதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். சக்கேயு எந்த மனசு மாறாம அப்படியே இருந்தார்னா, சரி போயிட்டு போன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் உன்னுடைய வீட்டுக்கு விருந்து என்ன சொல்றது, மீட் பண்ணு சொல்லுவாரா? இல்ல, he waited. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? அப்படியே அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார், மனமாற்றத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார், அக்கறையை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார், பாசத்தை கொடுக்கிறார். அப்ப சக்கேயு மனசுல, மை காட், நான் இவ்வளவு ஒரு பாவியா இருந்தாலும் அந்த ஆண்டவர் இன்னைக்கு என்னை தேடி வந்திருக்கிறாரு. நான் அவரை யாருன்னு தான் பார்க்க ஆசைப்பட்டேன், ஆனா அந்த மனுஷன் என் வீட்டுக்கே தங்கிட்டாரு, என் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு யார் வந்துட்டு போயிருப்பா? அரசியல் கட்சி தலைவர் வந்துட்டு போயிருந்திருப்பான், காசு பண டீலிங் காணி வந்திருப்பான். ஆனா முதல் முறையாக மகிழ்ச்சி ஆண்டவர் இயேசுவின் வழியாக இந்த சக்கேயுவை தேடி போனது. அதனாலதான் அவனால
இந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது. இந்த இடத்துல எந்த ஒரு டீலிங்கும் பேசல. அவனுடைய குடும்பமும் அவனுடைய வீடும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை சக்கேயு உணர்ந்து கொண்டு, இன்னுமே நான் அந்த சொத்தெல்லாம் விட்டுறேன், யாராவது ஏமாத்திருந்தா 4 மடங்காக, ஏன்னா அந்த கலாச்சாரத்தில் ஏமாத்திருந்தா 1க்கு 3 மடங்காக கொடுக்கணும். ஆனா சக்கேயு என்ன சொல்றாரு? 1 மடங்கு மேலே போய் சொல்றாரு, நான் 4 மடங்காக கொடுத்துட்றேன். அப்பதான் உடனே ஆண்டவர் அடிக்கிறாரு பாருங்க, இன்று உனது வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறார், காத்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது சக்கேயு இன்னைக்கு மனம் மாறிட மாட்டானா? எப்படியாவது சக்கேயு நான் எதற்காக அவனை தேடி வந்திருக்கேன்னு உணர்ந்து கொள்ள மாட்டானா? எப்படியாவது இன்னைக்கு நான் அவனுக்கு மீட்பை கொடுக்காமல் இருந்துருவேனா? எப்படியாவது அவனுக்கு இன்னைக்கு நான் என்ன செஞ்சாங்க? சக்கேயுவை மீட்க வேண்டும், மீட்க வேண்டும், தொட வேண்டும், மாற்ற வேண்டும். அவனையும் ஒரு மனிதனாக இந்த உலகிலே வாழ வைக்க வேண்டும். அதனால தான் அவன் சொல்லி முடிச்சு கூட இருக்க மாட்டான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்று உன் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. அந்த இன்றுங்கிற வார்த்தையை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா? Today the salvation has come to you. Today, இன்று. இந்த இன்று, today அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் எப்ப புரியும் தெரியுமா? எஸ்டர்டேன்னு வச்சு நினைச்சு பாருங்க, நேற்றைய பொழுது வச்சு நினைச்சு பாருங்க, இன்றைய பொழுதினுடைய அர்த்தம் புரியும். நாளைய பொழுது வச்சு பாருங்க, ஃபியூச்சர் டுமாரோ வச்சு பாருங்க, இன்றைய பொழுதின் அர்த்தம் புரியும். போன நேற்றைய பொழுது நீ கொண்டு வர முடியுமா உங்களால? இன்னைக்கு டுடே சக்கேயு, நீ எந்த நேரத்தில் நீ முடிவெடுத்தியோ, எந்த இடத்துல மனமாறனியோ, அந்த நொடி பொழுதை உனக்கு உன் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இந்த இடத்துல மீட்பு அப்படின்னு என்னங்க நினைக்கிறீங்க? நாம் இறந்த பிற்பாடு கடவுளோடு வாழ போகிற விஷயத்தை அவர் சொல்லல அந்த இடத்துல ஆண்டவர். லூக்கா நற்செய்தியை பொறுத்தவரையில் சால்வேஷன், மீட்பு என்பது இந்த உலகிலும் நாம் மகிழ்ச்சியோடு, சுகத்தோடு, பலத்தோடு, அமைதியோடு வாழக்கூடிய வாழ்க்கையை தான் மீட்புன்னு லூக்கா சொல்லுவார். ஆக இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு மீட்பு உண்டாயிற்றுப்பா அப்படின்னா உண்மையான மகிழ்ச்சி வந்துருச்சுப்பா, சமாதானம் வந்துருச்சு. உன் குடும்பத்துல காசு பணம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு இது வரைக்கும், ஆனா நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, உடல் சுகம் இல்லை, ஆனந்தம் இல்லை. ஆனா எப்பொழுது நீ உன்னுடைய மாற்றிக்கொண்டாயோ அந்த நொடி பொழுதே உனக்கு இன்று எல்லாம் வந்துருச்சுப்பா, நீ மகிழ்ச்சியாக இருப்பா, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டு லூக்கா எப்படி அற்புதமாக ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறாரு பாருங்க. எப்படி சொல்றாரு? இவரும் ஆபிரகாமின் மகனே. அடுத்து 10வது வசனம் வாசிங்க. இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்தார் என்றார். இதை யார் சொல்றா? இயேசுவே சொல்றார், இயேசுவே சொல்றார். அப்ப அந்த ஹோல் நிகழ்வினுடைய கன்க்ளூஷன் எங்க இருக்குது? அந்த கடைசி 10வது வசனத்துல இருக்குது. ஆக இழந்து போயிருந்தார் இந்த சக்கேயு, அவரை தேடித்தான் இயேசு வந்தார். சக்கேயு ஒன்னும் பெரிய தியானம் அட்டன் பண்ணல. சக்கேயு பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்து எப்படியாவது இன்னைக்கு மீட் படைஞ்சிடணும்னு வரல. ஆனா திறந்த மனதோடு வந்தார், திறந்த மனதோடு வந்தார், ஓப்பன்னஸோடு வந்தார். அதாவது திறந்த மனதோடு உட்கார்ந்து இருக்கிற தியானத்தில் என்ன தெரியுங்களா? ரெடி டு பி சேலஞ்ச்ட், ரெடி டு பி சேலஞ்ச்ட். ஓகே, நான் இப்படியெல்லாம் இப்போ என்னுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள வேண்டும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஓகே, நான் அதை மாத்திக்கிறேன். அந்த மனநிலை தான் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதான் ஓப்பன்னஸ்ன்னு சொன்னேன் நான். ஆண்டவர் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பல விஷயங்களை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையின் வழியாக அதை நம்ம தான் உள்வாங்கி அடுத்த கட்டத்துக்கு அதை என்ன செஞ்சு கொண்டு வரணும்? எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். திரும்பவும் சொல்றேன், நீங்க இந்த தியானத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு என்ன சொல்றது, ஒரு குளோரியஸ் மைண்டோடு மட்டும் இருந்துடாதீங்க, ஒரு ஃபீலிங் லெவல்ல மட்டும் இருந்துடாதீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. பேதுரு சொன்னார்ல, ஆண்டவரே நம்ம இங்கேயே இருப்பது நமக்கு நல்லது, உனக்கு ஒரு கூடாரம், நமக்கு அவருக்கு ஒரு கூடாரம் அமைச்சு இங்கேயே இருந்துக்குவோம்.
ஆண்டவர் என்ன சொன்னாரு, கீழே வா, செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. ஆக இந்த தியானத்தை நீங்கள் உட்காந்துருக்கும் பொழுதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட மட்டும் இருந்துடாதீங்க. அதையும் கடந்து மைண்ட் லெவல்லையும் நீங்கள் வேலை செய்யணும். யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு கொஸ்டின். சக்கேயு எப்படி யோசிச்சான் பாருங்க. ஓகே, ஆண்டவர் வந்துட்டாரு, என்னை தேடி வந்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, இது வரைக்கும் நான் காசு பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறேன், ஏமாத்தி வாழ்றேன். ஆனால் இந்த மனுஷன் இப்படி கிடையாது, என்னை தேடி வந்திருக்கிறாரு, இன்னுமே ஆவது நான் இவரை போல இருக்கணும், அவருக்கு உகந்த பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு அவரே வந்து இப்படி செய்யறேன் ஆண்டவரேன்னு சொன்னாரு பாருங்க. அந்த ஒரு டிஸ்பொசிஷன் நம்மள்கிட்ட இருக்கணும். அந்த ஓப்பன்னஸோட வரும் பொழுதுதான் ஆண்டவரும் நம்மிடத்தில் வேலை செய்வதற்கும் செயலாற்றுவதற்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ரிச் மேன் நினைச்சு பாருங்க, செல்வந்தர் நிலைவாழ்வை தேடி வந்தான், ஆனா அவனால என்ன செய்ய முடியல, சொத்து பணத்தை விட முடியல. யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரோட இருந்தான், ஆனா அவனால என்ன செய்ய முடியல, அந்த காசு பணத்தை ஆசைய விட முடியல. அவங்கள இயேசுவாலையும் மாற்ற முடியல. அதனால அந்த கடின உள்ளத்தோடு இருந்தோம்னு சொன்னா வெரி டிஃபிகல்ட். நான் அதை விட்டுறேன், இதை மாத்திக்குவேன், ஆனா இது மட்டும் நான் விட மாட்டேன் அப்படி இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய உள்ளத்துல ஆண்டவர் தருகின்ற அந்த மன்னிப்பு, இரக்கம் என்பது சற்று குறைவுபடுகிறது. கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், குறைவுபடுகிறது. நாம் சக்கேயுவை போல நிறைவாக பெற வேண்டும் என்று சொன்னால் சக்கேயுவை போல யதார்த்த மனதோடு இங்க உட்கார்ந்துருங்க. இப்போ நீங்க புரிஞ்சு பாருங்க, சக்கேயுனா என்ன சொன்னேன் அர்த்தம்? இன்னசென்ட். உண்மையிலே ஒரு இன்னசென்டான மனிதனா இல்லையா? இப்ப உண்மையா இல்லையா? ஆமாங்க, ரொம்ப இன்னசென்ட் மேன். எப்படிங்க ஒரு கோடி கணக்கில் வச்சிருக்கிறாங்க, ஒரே நாள்ல இப்படி செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த இன்னசென்ட், அந்த ஒரு இன்னசென்ஸ் குழந்தை மனம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது தாங்க நமக்கு அந்த வெளிப்பாடு வருகிறது. இப்ப சக்கேயு இந்த இடத்துல தீர்க்கமான முடிவெடுக்கணும். ஒரு சைடு காசு பணம், ஒரு சைடு மனமாற்றம். அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட நிமிஷத்துல செகண்ட்ல முடிவெடுத்தாரு பாருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் மீட்பை கொண்டு வந்து அவனுக்கு மட்டும் இல்ல, அவனுடைய வீட்டாருக்கும் வருது. என்று மீட்பு, வீட்டிற்கே மீட்பு உண்டாயிட்டுன்னு சொல்றாரு. ஆக நம் வழியாக நிச்சயமாக ஆண்டவர் அந்த மீட்பை நம்மை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கிறார். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கேட்க விரும்புறீங்களா? ஏதோ ஆட் பண்ண விரும்புறீங்களா? முக்கியமான வார்த்தை சொல்றாரு. எது வரைக்கும் நான் தப்பு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தேன்னா 4 மடங்கா திருப்பி கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆமா, இது எதை காட்டுதுனாக்க இன்றைய தினம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்சாதனத்தை அன்றைக்கே பயன்படுத்திருக்கிறாரு இயேசுவிட்டேன்னு தெரியாது. பாத்தீங்களா? ஜோரா கேட்டுட்டு பாப்போம் பிரதருக்கு, சத்தமாக கேட்டுருங்க. வெரி குட். அந்த ஒவ்வொரு அருட்சாதனம் என்பது சக்கேயு அன்னைக்கே அற்புதம் பயன்படுத்திட்டாரு பாருங்க. வாங்கினா வெரி குட். வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அந்த கஷ்டப்பட்டு அநியாயமாக பணத்தை கொடுத்தவங்க என்ன கிடைச்சிருச்சு? திரும்ப எழுந்தது திரும்பவும் கிடைச்சிருச்சு. 4 மடங்கா கொடுக்க, 1 மடங்கா இல்ல, 4 மடங்கு எல்லாம் மகிழ்ச்சியோட வந்துருப்பான். 100 ரூபா கொடுத்தவன் 400 ரூபாய் வாங்கிட்டு வந்தானா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருந்திருக்கும். முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். எக்ஸலண்ட். இதை நினைச்சுக்கிட்டு இருந்து நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அந்த ஊரே பேசியிருந்திருக்கும், போய் இது சக்கேயுவா, இவனா திரும்ப கொடுத்துட்டான், அது 4 மடங்கா கொடுத்துட்டான். ஒரு நம்ம சாதாரண மனிதர்கள் மாறுவது என்பது வேறு, இது போன்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க மாறுதல் என்பது வேறு. ஆனா அந்த இடத்துல நீங்க சக்கேயுவை பார்க்கணும். சக்கேயு இந்த ஊரை பத்தி நான் கவலைப்படவே இல்லை, தன்னை குறித்து தான் கவலைப்பட்டான். அந்த ஒரு இது நம்மள்ட்ட வேணும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, இந்த வாழ்க்கையில எது அதிமுக்கியம் என்கின்றதை தெரிந்திருக்கக்கூடிய மனநிலையை சக்கேயு பெற்றிருக்கிறான். இல்ல, ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துல எப்படியாப்பட்ட ஒரு முடிவெடுக்கிறான் பாருங்க, ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். ஆக அப்ப நம்ம வாழ்க்கையில காசு பணம் சொத்தெல்லாம் முக்கியம் இல்லை, நல்ல மனிதனாக வாழுதல் என்பதுதான் முக்கியம் என்பது சக்கேயு உணர்ந்து கொள்கிறான். இங்க பெரிய அவன் கன்ஃபெஷன்லாம் பேசல, கடவுளை பத்தி பேசவே இல்லை பாருங்க, தன்னை குறித்த மனமாற்றத்தை பற்றி தான் பேசுகிறான். அதான் சொன்ன டிஸ்பொசிஷன் ஆஃப் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நாங்க அங்க வர்ற ஃபாதர்ஸுங்க உங்கள்கிட்ட 1000 பேசுவோம், கடவுள் 1000 வெளிப்படுத்துவார். அதை உள்வாங்கி
அதை வச்சு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அதை ஒரு அருளாக மாற்றுவது கடவுளுடைய வேலையும் உங்களுடைய வேலையும். உண்மையா இல்லைங்களா? எஸ், சூப்பரா கை தட்டிட்டு இப்போ வந்துட்டு போன பிரிட்டோ எவ்வளவு அற்புதம் பேசும் சக்கேவியை பத்தி. அந்த சர்டிபிகேட் நமக்கு தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில சக்கேவை போல நான் எப்படி இருக்கிறேன், சக்கேவை போல ஒரு ஆவலோடு ஆண்டவரை தேடுறேனா, சக்கேவை போல ஒரு திறந்த மனதோடு என்னையே நான் மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறேனா, உண்மையிலேயே மாற்றுகிறேனா? ஆசைப்படுதல் என்பது வேறு, மாறுவது என்பது வேறு. ஆக இந்த மன நம்பிக்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய மீட்பை மட்டுமல்ல, ஆண்டவரையே நாம் உள்ளத்தில் என்ன செஞ்சிருப்போம், பெற்றிருப்போம். ஸோ உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சொல்லுங்கப்பா. வேற யாரையும் அண்ணாந்து பார்க்கல. பாருங்க, அற்புதமான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அந்த அப்பா. ஒரு கடவுள் ஒரு அற்ப மனிதனை அண்ணாந்து பார்க்கிறார். மனத்துல எக்ஸலண்ட். பாருங்க, அவரு நான் டாலா இருக்கிறேன், குட்டையா இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நான் அண்ணாந்த பார்க்க முடியும், கீழே தான் பார்க்க முடியும். பட் ஸ்டில் ஒரு மரத்தில் ஏறிந்ததுனால ஆண்டவர் என்ன செய்யறார், அவரை அண்ணாந்து பார்க்கிறார். வெரி குட். உயர்த்தி கொள்கிறார், அதனால அண்ணாந்து பார்க்க வைக்கிறார். வெரி குட். தன்னுடைய நிலையை உயர்த்துகிறார். அதான் கிளைம்பிங் ஆன் தி ட்ரீ. அங்க யாரும் கை தூக்குனாங்களே? இறந்து போனதை மீட்கவே. அப்ப அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்காக வந்திருக்கலாம்ல? ரெண்டுமே இருக்கலாம். இல்ல இங்க இழந்து மீட்கவே இல்ல, அது ரைட்டு. இப்ப அவர் வட்டி காசு திரும்ப கொடுக்க வரல. அவருக்கு அந்த பிசினஸ் கிடையாது. இதை செஞ்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். என்ன சொல்றீங்க? ஆமா, சக்கேயு தான். காசு பணம் இல்ல, காசு பணத்தை சக்கேயை திரும்ப கொடுத்துறது அது செகண்டரி. பட் சக்கேயு என்கின்ற அந்த ஆன்மா இருக்குது பாருங்க, அதுதான். அதுவே இழந்து போயிருக்கிறார், அதை தேடி தான் வந்திருக்கிறார். வெரி குட். that point is ரொம்ப முக்கியங்கிறீங்க. வெரி குட். அதாவது இயேசுவை யார் என்று பார்க்க அவர் வரல. நான் உங்கள்கிட்ட சொன்னது போல எப்படியாப்பட்ட இயேசு இந்த இயேசு என்பதை தான் பார்க்க வந்தார். ஏன் அப்படின்னா, என்னதான் காசு பண்ணிருந்தாலும் உள்ளத்துல ஒரு வெறுமை இருக்குமா இருக்காதா? என்னதான் ஒரு அடுத்தவங்களை ஏமாற்றி அதிகாரத்தை வச்சு பிழைச்சாலும் மனசாட்சின்னு கொஞ்சமாவது இருக்கும்ல ஒரு மனுஷனுக்கு. அது அவனை உறுத்தி இருக்கும். என்னடா அந்த காசு பணம் தேடி ஓடி என்னடா சாதிச்சிட்டோம், அப்படியாப்பட்ட நிலைமையில தான் சற்று ஆறுதலை தேடி வந்திருக்கிறார். வெரி குட். ஃபைனலா அங்க சொல்லி முடிச்சு யாருங்க கை தூக்குனாங்க சொல்லுங்கம்மா. பாவியை மீட்க இயேசு வருகிறார், அதான் தேடி போனதை மீட்க வந்திருக்கிறார். வெரி குட். அதுல பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு இவனை மீட்டே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா தப்பிக்க முடியுமா? முடியாது. அதே போலதான் இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் உங்கள் எல்லோரும் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். நிச்சயம் சக்கையோடு தங்கியிருந்த இயேசு உங்களோடும் தங்கி உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த தியானத்தில் நீங்கள் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். God bless you. Have a nice time. Thank you.